மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனனால ஃபர்தராக என்னால் வந்துட்டு ட்ரை பண்ண முடியல. ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் பெரிய பையன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். எனக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லி அந்தளவுக்கு எனக்கு முதல்ல இருந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் டைமே இருக்காது. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு சரி நீ எவ்வளோ நாள் தான் படிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளுக்கும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஹாய், என்னோட நேம் சுஜிதா. நான் இங்கே திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான், சேர்மாதேவிலேருந்து வர்றேன். நான் இப்போ வந்து RRB குரூப் D கிளியர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து 2015 பாஸ்ட் அவுட்டு. பாஸ் ஆகி கொஞ்சம் ஃபைனல் இயர் அந்த ப்ராஜெக்ட் வைவாலே கூட எனக்கு மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போது வந்துட்டு எனக்கு படிக்கணுங்கிற அதுக்கு மேலே வந்துட்டு ஜாப் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனனால ஃபர்தராக என்னால் வந்துட்டு ட்ரை பண்ண முடியல. அதுக்கப்புறம் சரி மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மேரேஜ்க்கு அப்புறம் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் கிட்ஸ் எல்லாம் கன்சீவ் ஆனப்புறம் ரொம்ப என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. சரி கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படிங்கிற தாட்டில் நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பேங்க் எக்ஸாம் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க இருக்கிறனால எனக்கு வந்துட்டு வெளியே இன்ஸ்டியூட் போகிறலாம் டைம் இருக்காது. நான் வந்துட்டு வீட்டிலே தான் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவு போயிட்டு இருந்துச்சு. ப்ரிலிம்ஸ் எல்லாமே பேங்க்கில் கிளியர் பண்ணுவேன். ஆனால் மெயின்ஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு போயிடும், எப்படியாச்சும் வந்துட்டு அவுட் ஆயிடும். இது வரைக்கும் மெயின்ஸ் வந்து கிளியர் ஆகலை. அப்போ வந்துட்டு சரி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பையன் அப்போது வந்துட்டு சரி கொஞ்சம் வளர்ந்துட்டா நம்ம வேணால் இன்ஸ்டியூட் போகும்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு அதுலேயும் நான் வந்துட்டு ரேஸ் தான் வந்துட்டு சூஸ் பண்ணேன். இங்கே பக்கத்துலேயே வேறு இதெல்லாம் இன்ஸ்டியூட் இருக்குது. ஆனால் மெயினாக ரேஸ் ஏன் சூஸ் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லாயிருக்கு, எல்லாமே ஃபெசிலிட்டி நல்லா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு அது சரி செட் ஆகாது அப்படின்ட்டு இங்கே சரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணி இங்கே வந்தேன். இங்கே வந்த அப்புறம் என்னோட மெயினாக ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்த உடனே எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு சர்க்கிள் வந்துட்டு ஃபார்ம் ஆகினாங்க. அதுதான் நான் வந்து என்னோட ப்ளஸ்ன்னு சொல்லி நான் வந்துட்டு சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு ஓனாக நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நம்மளுக்கே போரிங்காக போகும். அப்புறம் சரி சொல்லி கொஞ்ச நேரம் அப்படி குவிட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி இருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு வந்துட்டு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ ஒருத்தர் படிக்கும்போது நம்மளுக்கு அதை பார்த்து படிக்கணுங்கிற இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். அப்புறம் இங்கே வந்துட்டு பேசிக் சர்க்கிள், எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் அந்த மாதிரி எல்லாமே அட்டன் பண்ணும்போது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மென்டார்ஸ் வந்துட்டு நல்லா கைட் பண்ணாங்க எங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆனப்புறம் ஒரு 4-5 பேர் எனக்கு மெயினாக அதுதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸு செட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஏதாச்சும் ஒன்று நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணும்போது அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் மென்டார்ஸ்ட்டு டவுட் எதுனாலும் கேட்டுக்கிறது, கிளியர் பண்ணுறது, அந்த மாதிரி நல்லா போச்சு. அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவேன். மெயின்ஸில் போகும்போது என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு என்னால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக நான் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லலாம் பேங்கர்ஸாடா அந்த மாதிரி மட்டுமே வந்துட்டு படிச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அஃபேர்ஸ் க்ளவுடு, அதுக்கப்புறம் ஆஸ்பிரன்ட் ஜோன் நிறைய இது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு கைட் பண்ணாங்க. அப்போது அது பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு சரி ஓகே இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு டெப்த்தாக படிக்கணும், அப்புறம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது இன்னும் வந்துட்டு மெமரியில் வந்து நல்லா ஸ்டோர் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி பேங்க் எக்ஸாம் தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிட் பீரியட்ங்கும் போது எல்லாமே க்ளோஸ் ஆன அப்புறம் நம்மளால இங்கே வந்து கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் எனக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸு ஃபார்ம் ஆனது தான் என்னோட ஸ்ட்ராங் சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தே பண்ணும்போது இங்கே ரேஸில் எனக்கு கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நாங்கள் கேங்காக வந்துட்டு அப்படியே எக்ஸாம்ஸ் வந்துட்டு அட்டன் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கிறது எக்ஸாம் ஏதோ ரயில்வே எக்ஸாம் தான். ரயில்வேல மெயின்ஸ் வரைக்கும் வரும், கொஞ்சம் மார்க்கில் வந்துட்டு எனக்கு அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இது வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. இப்போ நான் கிளியர் பண்ணியிருக்கிற எக்ஸாம் வந்து ரயில்வே RRB குரூப் D கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லி நான் ஃபேஸ் பண்ணதுன்னா இப்போ மேரேஜ் ஆயிட்டா அப்படின்னாலே கேர்ள்ஸுக்கு வந்துட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் இப்போ எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த பையன் வந்தப்பறம் இன்னும் வந்துட்டு டபுள் த ஒர்க் தான் எனக்கு வந்து வீட்டில் இருக்கும். ஹஸ்பண்டை வேலைக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் பெரிய பையன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும். எனக்கு ப்ரிப்பரேஷன் சொல்லி அந்தளவுக்கு எனக்கு முதல்ல இருந்தளவுக்கு ஸ்டார்டிங்கில் அதுக்கப்புறம் டைமே இருக்காது. அப்புறம் 2வது பையனை பார்க்க வைக்க அதுவே ஷெட்யூல் கரெக்டாக போயிட்டுருக்கும். அப்போ நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி எவ்வளோ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். எக்ஸாம் எழுதி எல்லாமே அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்துட்டு ரொம்ப நானே ஃபெட்டப் ஆகிட்டேன். சரி ரொம்ப மிஷின் மாதிரி போயிட்டே இருக்குது, எனக்கு வந்துட்டு டைமே இருக்காது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா. அப்படியே ஷெட்யூல் கரெக்டாக போயிட்டே இருக்கும். வீட்டில் ஒர்க்கு, அதுக்கப்புறம் படிக்கிறது, வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைம் எனக்கு இருக்கவே செய்யாது. இருந்தாலும் வந்துட்டு அதில் இருக்கிற கொஞ்சம் டைமில் சரி படிப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் வந்துட்டு 4 o'clock எந்திரிப்பேன்.
எந்திரிச்சு அப்படியே கொஞ்சம் படிக்கிறதுக்கு அப்படியே அப்புறம் ஒரு 6 வரை படிப்பேன்னா அதுக்கப்புறம் வீட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும். அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்ப, ஹஸ்பண்ட் அனுப்ப, திரும்ப 2வது பையனை பார்க்குறது, கிடைக்கிற டைமில் தான் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நானே ரொம்ப ஃபெட்டப் ஆகி சரி வேண்டாம் நம்மளால முடியாதா என்னன்ட்டு. ஏன்னா எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேமிலியில எல்லாருமே வந்துட்டு சரி நீ எவ்வளோ நாள் தான் படிக்கிற எவ்வளோ நாள் தான் படிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் சப்போர்ட்னா ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க, அம்மா அப்பா பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஃபாதர் மதர் வந்துட்டு அந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குமாங்கிறது தெரியாது. எல்லாருமே வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல சரி பசங்களை பார்த்துட்டு வீட்டில் இருக்கலாம்ல, இன்னும் எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய சொல்கிறாங்க. இப்போது எனக்கு அப்புறம் ஃபேமிலியில் படிச்சிருப்பாங்க, நான் வந்துட்டு அவங்களுக்கு கைட் பண்ணியிருப்பேன். சரி இந்தந்த மாதிரிலாம் வந்துட்டு படிக்கணும், ஆப்டி ரீசனிங் இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த பசங்க நல்லா படிப்பாங்க, ஆனால் எனக்கு முன்னாடி கிளியர் பண்ணிடுவாங்க. அப்போது வந்துட்டு ஃபேமிலியில் எல்லாருமே சொல்லுவாங்க, நீ வந்துட்டு கைட் பண்ணல, அப்புறம் வந்துட்டு இப்போ உனக்கு முன்னாடி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, அப்போ நீ என்ன படிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரி அவங்க போனது சந்தோஷம், ஆனால் எனக்கும் சரி நம்மளுக்கும் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய அவமானங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நம்ம வந்துட்டு சரி இவ்வளோ நாள் படிக்கவே இல்லையா, நம்ம படித்தது என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பாயிண்டில் வந்துட்டு இதே லாஸ்ட்டு ஃபெப்ரவரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சரி போதும் இனிமேல் ப்ரைவேட் ஜாபாச்சும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், சரி போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணி நான் முடித்தது ஐடி. சரி ஐடி ஃபீல்டில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் கூட எனக்கு அப்போவும் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. சரின்னு கொஞ்ச நாளைக்கு ஐடி சம்மந்தமாக ரிலேட்டடாலாம் ட்ரை பண்ணி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கும் கிடச்சிச்சு எனக்கு. அப்புறம் ஒரு பாயிண்டில் சரி ஜாயினிங்க்கு கூப்பிட்டாங்க, நீங்கள் ஜாயின் வில்லிங்னா ஜாயின் பண்ணுங்கள், ஆனால் சேலரி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அது நம்மளுக்கு இப்போ ஐடின்னு போனோன்னா சென்னை சைடு அந்த மாதிரி போனோன்னா நல்ல பே இருக்கும். ஆனால் இங்கே நம்மளுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் போது அந்தளவுக்கு பே இல்லை. அப்போ சரி நீங்கள் ஜாயின் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கு நல்ல பேமெண்ட் தருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எனக்கு ரெண்டு டைலமாவே இருந்துச்சு, நம்ம இங்கே போகலாமா இல்லை கவர்மெண்ட் ஜாபே போகலாமா அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல என்ன ஃபிக்ஸ் பண்ணேன்னா சரி நம்ம இப்போ போனால் இந்த க்ரோத் இருக்கும், ஆனாலும் நம்மளுக்கு வந்து இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஐடென்டிட்டியே இல்லாமல் போயிருமே அப்படின்ட்டு. அப்போது எல்லாரும் அப்போ நீ இது போகணுன்னா நீ படித்து முடிச்சுட்டே போயிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ நாள் நீ வந்து கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண, இப்போ ஸ்டார்டிங்லேயே போயிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் என் ஹஸ்பண்டும் கேட்டாங்க. சரி நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஐடென்டிட்டியே இருக்காது. அப்போ இந்த ஒரு 4-5 இயர்ஸ் நான் வந்துட்டு அப்படியே வேஸ்ட் பண்ணிட்டேன்னா, இவ்வளோ நாள் என்னோட ஆம்பிஷன் சரி கவர்மெண்ட் ஜாப் தானே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அப்படியே நம்ம இதை விட்டுட்டு இது போவோம், சரி லாஸ்ட்டாக ஒரு அட்டெம்ப்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா. அப்போ வந்துட்டு சரி ஒரு 6 months 100% எஃபோர்ட் நம்ம எடுத்து பார்ப்போம், எடுத்து பார்த்துட்டு நம்ம வந்துட்டு முடியாட்டி நம்ம அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடி கிடச்சதையும் நான் விட்டுட்டு சரி லாஸ்ட்டாக ஒரு 6 months 100% டெடிக்கேட்டடாக நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் திரும்ப உட்காந்து இதுக்கே படிக்க ஆரம்பித்தேன். எல்லாமே ப்ரிலிம்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சு, ஆனால் மெயின்ஸில் வந்துட்டு எனக்கு கிடைக்கல. இப்போ லாஸ்ட்டாக ஐபிபிஎஸ் பிஓ எழுதினேன், அதுலேயும் மெயின்ஸ் எப்படியாச்சும் வந்துருன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் அதுவுமே எனக்கு வந்து கிடைக்கல. அப்புறம் தான் அந்த ரயில்வே வந்துட்டு 2019 என்டிபிசி எல்லாமே எழுதியிருந்தேன், லெவல் 2, 3, 5 அதெல்லாம் அட்டெம்ப்ட் தான். சரி நம்ம வந்துட்டு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது பேங்க் தான், ஆனால் நான் வந்துட்டு சரி இது ட்ரை பண்ணணும், இது பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதில் கிடைக்கல. அப்புறம் RRB குரூப் டி வந்துச்சு. சரி ஓரளவுக்கு ஒரு கெஸ் கிடச்சிருச்சு எப்படி எக்ஸாம்ஸ் போகுது அப்படின்ட்டு. சரி நம்ம இதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி இப்போது பிஓ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு வேலை இல்லாமல் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, சரி நம்ம இது RRB குரூப் டி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டி வந்து ட்ரை பண்ணி கிடச்சிருச்சு, ஏதோ கடவுள் கிருபையில் கிடச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா பிஇடின்னு சொல்லி வரும்போது ஃபிசிக்கல் டெஸ்ட்னா எனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஆக்சுவலாக காலேஜ் படிக்கும்போது நான் பிளேயரெல்லாம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி ஒரு 7-8 இயர்ஸ் கிட்ட கேப் ஆயிடுச்சு. எந்த ஒரு ஃபிசிக்கல் இதுவுமே நம்ம அந்தளவுக்கு நான் வந்துட்டு எதுவுமே ப்ராக்டிஸ் எதுவுமே கிடையாது. அப்போ பிஇடின்னு சொல்லி வரும்போது ரன்னிங் இருக்குது, அப்புறம் வெயிட் லிஃப்டிங் எல்லாமே இருக்குது. அப்போது ஒரு 5 minutes 1 கிலோமீட்டர் வந்து கிராஸ் பண்ணணும். அது யூஸ்வலாக கஷ்டம், பாய்ஸுக்கு ஈஸியாக இருக்கலாம், கேர்ள்ஸுக்கு அதுவும் நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, அப்புறம் டெலிவரிலாம் 2 months 2 பேபிலாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. சரி நம்ம ட்ரை பண்ணுவோம், எப்படியாச்சும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளோ தூரம் பிஇடி இது ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணதே ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷம் தான். சரி நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம், இதுக்கப்புறம் கடவுள் இது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு, நம்ம நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்மளால் முடிஞ்சது 100% நம்ம எஃபர்ட் கொடுப்போம், அதுக்கு மேலே வந்துட்டு காடோட விஷ் இருந்தால் கிடைக்கட்டும், இல்லாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். நிறைய பேர் வந்துட்டு சிலர் எனக்கு தெரிஞ்ச இன்னொரு பொண்ணுலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நார்மலாக ஒரு கோச் கிட்ட போய் ஒரு ஸ்டேடியமில் போய் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு போக முடியாது. அதனால நான் வீட்டில் தான் காலையில் இந்த டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், டிசம்பர் மிட்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணேன், ஜான் மிட் வரைக்கும் பண்ணேன், பொங்கல் ஹாலிடேஸ் வரைக்கும் பண்ணேன்.
அப்போ என்னன்னா காலையிலேயே எழுந்திரிச்சிட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அங்கே தான் ரன்னிங் ஜாகிங் எல்லாம் போவேன். திரும்ப ஈவினிங் கிடைக்கிற டைமில் அப்புறம் எனக்கு ஒரு 6 o'clock முன்னாடி என்னென்ன எனக்குன்னு சொல்லி ஒர்க் என்ன முடியோ அதை முடிக்கணும். அதுக்கப்புறம் வந்தால் அப்புறம் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப ஈவினிங் கிடைக்கிற டைமில் அந்த மாதிரி ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணியும் டைமிங் வந்துட்டு சென்னையில் தான் எனக்கு ஆவடியில் தான் வந்துட்டு ஃபிசிக்கல் நடந்ததில் கேர்ள்ஸ் அட்டெம்ப்ட்டு ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக 2000 சம்திங் கேர்ள்ஸ் வந்து அட்டெம்ப்ட் வந்து பண்ணாங்க. ஆனால் அதில் கிளியர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் 638 மெம்பர்ஸ் தான் கிளியர் பண்ணாங்க. அதில் எனக்கும் ஒரு இது கிடச்சிருச்சு போஸ்ட்டு. அதுவும் கிளியர் ஆனது எனக்கு ரொம்பவே ஹாப்பி. இப்போ அடுத்து டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் எல்லாமே கூப்பிட்ருக்காங்க. 100% ஜாபு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நான் எதனால சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ படிக்க வர பசங்களுக்கு இப்போ நியூவாக ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு நம்மளால முடியல, சரி நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ரொம்ப டவுனாக வந்து நினைக்காதீங்க. என்றைக்குமே கிவ் அப் பண்ணிட்டு மட்டும் போயிடாதீங்க. இப்போ வரீங்க அப்படின்னா நம்ம இதுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இது நம்ம இதில் உள்ள நிறைய ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம இது பண்ணணும்னு நினச்சி தான் வரோம். திரும்ப நம்ம இது விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் சரி, திரும்ப ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்துட்டு டவுன்லேருந்து தான் நம்ம ஃப்ரம் எர்த்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளோ நாள் இது ட்ரை பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு சான்ஸ் 2 சான்ஸ் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். அதுவும் வந்துட்டு இப்போ நிறைய டைம் வந்துட்டு கிடைக்கும் எல்லாருக்குமே. நம்ம வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு வந்துட்டு டைம் வந்து ப்ராப்பராக இவ்வளோ ஒரு நாளைக்கு 8 hours, நிறைய பேர் சொல்லுவாங்க 8 hours படிப்போம், 6 hours படிப்போம். எனக்கு அந்தளவுக்கு டைம் கம்ப்ளீட்டாக இருக்கவே செய்யாது. எனக்கு வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு டேக்கு 4 hours வந்துட்டு எனக்கு கிடைக்குது. ஈவினிங் வந்து அப்புறம் டியூஷன் வேறு நான் எடுப்பேன். அதனால சரி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் வீட்டுக்கும் நம்ம யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டாம், நம்மளோட இது நம்ம பார்த்துக்கலான்ட்டு ஈவினிங் டியூஷனும் எடுப்பேன். 6 to 8 டியூஷன்னா எனக்கு அந்த என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்கு டைமுங்கிறது இருக்காது. எவ்வளவோ நான் வந்துட்டு டைம் அப்படியே சக் பண்ணி எடுத்து தான் நான் வந்து பண்ணுவேன். எந்த ஒரு மூவியோ எதுவுமே இது வரைக்கும் நான் இப்போதைக்குள்ள ரீசெண்டாக நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ண டைம்னா என்னோட மேரேஜுக்கு முன்னாடி தான். மேரேஜுக்கு அப்புறம் அதுக்காண்டி ஃபேமிலினா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு சொல்லலை. என்னோட செல்ஃப் ஆண்டி நானாக வந்துட்டு யோசிச்சு சரி நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். என்னோட பசங்க கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கூட அந்தளவுக்கு வந்துட்டு டைமே இருக்காது எனக்கு. பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். என்னோட பெரிய பையனுக்கு நான் அவன் யூகேஜி படிக்கிறான்னா அவனுக்கு வந்துட்டு படிக்க ஸ்டடீஸில் மட்டும்தான் அவனுக்கு கூட என்னால் உட்கார முடியுமே தவிர மற்றபடி பசங்க கூட விளையாடுறதுக்கு வைக்கிறதுக்கு கூட எனக்கு வந்து டைமே இருக்காது. அப்புறம் எந்த ஒரு சோஷியல் மீடியா எதுவுமே நான் வந்துட்டு எல்லாமே இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாமே இருந்த ஒரு பாயிண்ட்டில். ஆனால் அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேலை போனதுக்கு அப்புறம் இதெல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒன்லி வாட்ஸ்அப், டெலகிராம்னா இந்த மெட்டீரியல்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறது வைக்கிறது, அதுக்காக மட்டும்தான் வந்துட்டு வாட்ஸ்அப், டெலகிராம் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். அதனால் எல்லாருமே வந்துட்டு டெடிக்கேட்டடாக படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். நம்ம வந்துட்டு அது ஒரு பாயிண்ட் தான். நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேங்க் எக்ஸாம்னா இப்போ ரீசெண்டாக இப்போ RBI இருக்குது, அப்புறம் LIC, மற்ற எக்ஸாம்ஸ் ரொம்ப பக்கத்தில் நியர்பையாக எதுவுமே இல்லை. இனி எல்லாமே ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். சரி நம்ம இருக்குமே, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்ல, நம்ம லெத்தாஜிக்காக விட்டுறலாம், கொஞ்சம் டைம் நெருங்கும் போது நம்ம படிப்போம் அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்து வைக்காம டச்சில் இருந்துகிட்டே இருங்க. கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்டியாக இருந்தாலும் சரி, ரீசனிங்காக இருந்தாலும் சரி, ஆப்டியுமே வந்துட்டு நம்ம வந்து டச்சை விட்டுட்டோம் அப்படின்னா திரும்ப நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு டைமிங் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் பொறுத்தவரை ரொம்ப நம்ம டைமிங் வந்துட்டு ரொம்ப தேவை. நம்ம டச்சை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு திரும்ப கஷ்டம். அதனால மெயின்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸுக்குமே இப்போவே நம்ம வந்துட்டு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதானே திரும்ப நம்ம மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தாட் இல்லாமல் மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு ரெண்டுமே சேர்த்து பேரலாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எல்லாராலையும் வந்துட்டு ஒரு நாள் வந்து அச்சீவ் பண்ண முடியும். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, SSCயாக இருந்தாலும் சரி, ரயில்வேஸாக இருந்தாலும் சரி, TNPSC ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் சரி, எல்லாமே வந்து நம்ம கன்சிஸ்டன்சி தான். உங்களால் ஒவ்வொருத்தருக்கும் டைம் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி, சிலர் டே டைம் படிப்பாங்க, சிலர் நைட் டைம் படிப்பாங்க. எந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதில் வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் தான். கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ ஹார்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் வைக்காமல் ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன சொல்கிறது, மேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய வாஸ்ட் சிலபஸாக இருந்தால், தியரிட்டிக்கல் பேப்பராக இருந்தாலும் சரி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்ம அது எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு என்றைக்குமே ஒரு நீங்கள் வாலி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நம்ம வந்து கொண்டு போகும். இப்போ வந்துட்டு TNPSC இருந்தாலும் சரி படிக்கிறவங்க, SSC இருந்தாலும் படிக்கிறவங்க வந்துட்டு படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் நம்ம வந்து நிறைய டைம் ரிவிஷன் பண்ணாதான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும்ல. நம்ம ஃபஸ்ட்டு அதை வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கும் போதே நம்ம நல்ல கிராஸ்பாக நம்ம வந்து ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம கான்செப்ஷுவலாக படித்தோம்னா கண்டிப்பாக மறக்காது. அதேமாதிரி தான் மேக்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்டிலையுமே நிறைய வந்துட்டு இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றுமே வந்து கான்செப்ஷுவலாக நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு பேசிக்கில் நம்ம ஃபவுண்டேஷன் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாமையும் ப்ரிப்பேர் பண்ணுறது ஈஸி. அதனால் எல்லாருமே வந்துட்டு நல்லா பண்ணுங்கள், எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும்.
எல்லாருமே நல்லா எல்லாராலையும் கண்டிப்பாக வாங்க முடியும். நம்ம வந்துட்டு நிறைய நான் வந்து கஷ்டங்கள் பார்த்துருக்கும் போது நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ வந்துட்டு கல்யாணம் ஆகாத பசங்களாக இருந்தாங்கன்னா நம்ம அம்மா அப்பா வந்து நினைப்போம், சரி நம்ம அம்மா அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு வந்து வளர்த்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ப்ரௌடாக நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் அது உண்டு. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ்னு சொல்லி பார்க்கும்போது என்னோட கிட்ஸையும் நான் வந்து ரொம்ப நினைக்க ஆரம்பித்தேன். சரி நம்ம வந்து ஒரு இதில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்மளோட லைஃப் சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம ஜென்ரேஷனே லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுங்கிறது. அது வந்து 100% ட்ரூ தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாகவும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபினான்ஷியலாக சஃபிஷியண்ட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம பசங்களை வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கி கொடுக்குறது, எல்லா நீட்ஸையுமே நம்ம வந்து பண்ணலாம். ஹஸ்பண்ட்க்கும் பண்ணக்கூடிய இப்போ நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வந்து வேலையில் இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக பசங்களுக்கு தேவையானது பண்ணலாம், நம்ம பேரண்ட்ஸ்க்கும் தேவையானது பண்ணலாம், எல்லாமே நம்ம வந்து பண்ணலாம். என்னோட கிட்ஸுக்காண்டி நான் வந்து அவங்கள எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி சரி நம்ம பசங்களுக்காண்டியாச்சும் நம்ம கண்டிப்பாக வேலைக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நிறைய அவமானங்கள் பார்த்துருக்கேன் ஃபேமிலியில். பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு சில நேரம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப வந்துட்டு ஃபிசிக்கலாகவே என்னால் சரி ரொம்ப வந்துட்டு என்ன சொல்ற ரொம்ப டயர்டாயிரும். அப்போ நான் நினைப்பேன் காலையில் எந்திக்கும் போது 4 o'clock இப்போ தான் ஒரு 10 days அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்பறம் ஒரு 10 days கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கனே தவிர மற்றபடி ரெகுலர் டைம் 4 o'clock தான் எந்திக்கிறது, அதுக்கு குறைஞ்சி எந்திக்கிறதே இல்லை. அப்போது சில டைம் என்னால் முடியாட்டினாலும் சரி பட்ட கஷ்டங்கள் ஆனால் நினச்சி பார்ப்பேன் சில நேரம் எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் செட்டில் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இவ்வளோ இது நம்ம தாண்டி வந்துடலாம் அப்படின்ட்டு. நம்ம உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவமானங்களை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னாலே அதில் வந்து நம்மளுக்கு இந்த படிக்கிற இது ரொம்ப ஒரு பெருசாகவே தெரியாது. அதில் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா படிங்க. இன்ஸ்டியூட் ரேஸுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்ததுனால தான் நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடச்சாங்க. அதுக்கு முன்னாடி வர செல்ஃப் ப்ரிப்ரேஷனுங்கும் போது எனக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாது யாருமே. ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்குன்னா கூட யூடியூப்பில் தான் உட்காந்து சர்ச் பண்ணுறது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இங்கே வந்தனால ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட்டு நல்லா கிடச்சாங்க. அந்த சர்க்கிள் தான் மெயினாக என்னோட ரொம்ப அது வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கனரா பேங்க்கு நிறைய பேர் அப்பெல்லாம் கிளியர் பண்ணி போயிருக்காங்க, லாஸ்ட் இயரே கிளியர் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் வந்துட்டு நல்லா நான் வந்துட்டு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் இங்கே வரீங்கன்னா அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லாயிருக்கும், லைப்ரரி ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாமே. மற்ற இடங்களில் ரொம்ப கன்ஜஸ்டடாக நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப சிலருக்கு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டான பிளேஸ்ன்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணுவேன். என்னோட லைஃப்லேருந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணேன். மென்டாஸ் எல்லாருமே வந்துட்டு நல்லா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன டவுட்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான மூவ் இருக்கலாம். சிலர் நம்ம என்ன நினைப்பாங்களோ வைப்பாங்களோ அந்த மாதிரிலாம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான அட்மாஸ்ஃபியர் இருக்கும். அதனால் எல்லாராலையும் முடியும். எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த டெடிக்கேஷன் மெயினாக என்னோட பசங்களுக்கு நான் வந்துட்டு இந்த இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட்க்கு, என்னோட பேரண்ட்ஸ்க்கு. எல்லாராலையும் கண்டிப்பாக முடியும். நம்ம முடியாதுன்னு மட்டும் கிவ் அப் பண்ணிட்டு போயிடாமல் நீங்கள் வந்து நல்லா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க, கன்சிஸ்டன்ஸாக படிச்சுட்டே இருங்க. நம்ம எஃபர்ட்டை வந்துட்டு யாருக்கு தெரியுதோ இல்லையோ வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க, நீ வேண்டாட்டி விட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க நான் நினைப்பேன் நம்ம கூடயே இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க, அப்போ ஏன் வந்துட்டு மோட்டிவேட் பண்ணாமல் வேண்டாம் விட்டுருன்னு சொல்கிறாங்கன்னு நான் வந்து நிறைய நாள்களில் நினச்சிருக்கேன். இருந்தாலும் நான் கூட உள்ளவங்க நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் அது எதுவுமே நினைக்காம நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை வந்து போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து கடவுள் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாரு. இதை வந்துட்டு என்னோட சக்ஸஸை நான் வந்து ஹஸ்பண்ட்க்கு, பேரண்ட்ஸ்க்கு, என்னோட பசங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணிக்கிறேன். இல்லை நான் இப்போது என்னோட தாட் என்னென்னா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணி குரூப் டிங்கிறது நல்ல போஸ்ட்னா அதில் கொஞ்சம் லோ கேடர் தான். நான் வந்துட்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவல் நான் வந்து எனக்கு மெயினாக என்னென்னா இப்போன்னு இல்லை முன்னாடியே நம்ம நல்லா அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு வந்து உண்டு. இப்போ எனக்கு வந்துட்டு லோகோ பைலட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு என்னோட மைண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போவே இருந்தே அதுக்கு நான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன சொல்கிற வேலைக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் டைம் எவ்வளோ இருக்கும், டைம் எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி தெரியாது. இப்போ இருந்தே படித்தோன்னா ஓரளவுக்கு நம்ம ரிலாக்ஸாக படிக்கலாம் அப்படிங்கிறது நான் வந்து நினச்சிட்டு இப்போ இருந்தே நான் வந்துட்டு எல்லாமே நோட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இருந்தே நோட்ஸு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரயில்வேக்கு இப்போ அடுத்தடுத்த லெவல் நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு பாயிண்டில் நம்ம கெசட்டட் ஆஃபீஸராக நம்ம வந்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது என்னோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போது அதை பார்த்து தான் நான் வந்து மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். லோகோ பைலட் ஆகிறது ஆசை. அதுக்கப்புறம் நீ கெசட்டட் ஆஃபீஸர் லெவலுக்கு நம்ம வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணி போகணும் அப்படின்னு நான் வந்துட்டு என்னோட மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரேஸ் வந்து த பெர்ஃபெக்ட் பிளேஸ்ன்னு நான் வந்து சொல்வேன். படிக்கிறதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப பெஸ்ட்டானது என்னோட ஜேர்னிலேருந்து நான் சொல்லுவேன்.